நம்மளுக்கு அடுத்து இது மாதிரி ஒரு மிஷன் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன மிஷன் சார்? இஸ்ரோவோட மிஷன் என்னது சிமிலர் டு திஸ்? நம்மளுக்கு வந்து இப்போ ககன்யான் நம்ம ஆட்களை நம்ம ககன்யாத்திரின்னு சொல்லுவோம். ககன்யாத்திரிய நம்ம வந்து நம்ம ராக்கெட் மூலம் மார்க் 3 ராக்கெட் மூலம் 400 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் ராக்கெட்ல போவோம். அதுக்கு பிறகு வேற ப்ரொபல்ஷன் வச்சு 400 கிலோமீட்டர் கொண்டு போய் அந்த ஆர்பிட்ல 2 நாளோ 3 நாளோ தட் வில் டிசைட் அதில் வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் 400 கிலோமீட்டர் வந்து அதுக்கு பிறகு அவங்கள வந்து திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்து அவங்கள வந்து இதே மாதிரி ஃபிளாஷ் டவுன் பண்ணோம். கடலுக்குள்ள ஃபிளாஷ் டவுன் பண்ணி இதே மாதிரி போய் ரிக்கவர் பண்ணி அவங்கள சேவ் பண்ணி நம்ம திருப்பி கொண்டு வரணும். இந்த ப்ரோக்ராமுக்கு தான் நம்ம வந்து 2018 ஒர்க் பண்ணிட்டோம். 2018 ஆகஸ்ட் 15 ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அப்ரூவ் பண்ணாங்க. அதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். ஆனால் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். இதை நிறைய டெவலப்மெண்ட் உண்டு. இந்த லான்ச் வெஹிக்கிளை ஹியூமன் ரைட் பண்ணணும். அதுக்கு ஆர்பிட் மாடியூல் ஆட்கள் கொண்டு போட்டு அந்த மாடியூல் டெவலப் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா அவங்கள சேவ் பண்ணக்கூடிய க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம், அது டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாடியூலுக்குள்ள அவங்க இருக்கும்போது இந்த தட்பவெப்ப நிலைகள் எல்லாம் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, CO2, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும். அது பிறகு கண்டினியூஸாக ராக்கெட்டுக்கு ஹெல்த்தை மானிட்டர் பண்ணக்கூடிய ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் ஆஃப் த ராக்கெட், அது டெவலப் பண்ணணும். அதுக்கு பிறகு சாஃப்ட்வேர், இப்போ நம்ம ராக்கெட் எழும்பி போயாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பெருசானும் முடியாது. மீமும் கப்பாயிண்ட் தான் கிரவுண்ட்லேருந்து போகும். மீதி எல்லாம் ஆட்டோனாமஸாக ஒர்க் பண்ணணும். தேர் வில் பி ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், எவ்ரிதிங் ஹஸ் டு பி டெஸ்டட், குவாலிஃபைட். இட்ஸ் highly technology intensive and small program. One has to work and develop the systems.